அனைவருக்கும் வணக்கம். வெடித்து சிதறிய விமானத்திலிருந்து தான் மட்டும் உயிர் தப்பியது எப்படி என ஏர் இந்தியா பயணி அளித்த பரபரப்பான தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரை போல் இன்னும் நிறைய பேர் உயிர் தப்பியிருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானமானது புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. இந்த விமானமானது அகமதாபாத்திலிருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட இருந்தது. விமானத்தில் 230 பயணிகளும் 10 கேபின் பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் என 242 பேர் மொத்தமாக இருந்தனர். விமானம் சரியாக மதியம் 1:38 மணியளவில் விமான நிலைய ஓடுதளத்திலிருந்து கிளம்பியது. வழக்கம் போல எவ்வித இடையூறுமின்றி டேக் ஆஃப் ஆன விமானம் புறப்பட்ட 10வது நிமிடத்தில் தடுமாற ஆரம்பித்தது. சுமார் 825வது அடியை எட்டிய போது விமானம் அதற்கு மேல் செல்ல முடியாமலும் திணறியது. ஆபத்தை உணர்ந்த கேப்டனான சுமித் சபர்வால் ஆபத்து காலத்தில் விடுவிக்கப்படும் மேடே சமிக்ஜனை விமான கட்டுப்பாடு அறைக்கு 3 முறை அறிவித்தார். ஆனால் அதற்குள் விமானம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தரையிறங்க ஆரம்பித்தது. விமான நிலையத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மேகனி நகர் பகுதியில் விமானம் விழுந்து சம்பவ இடத்திலேயே வெடித்தும் சிதறியது. விண்ணை நோக்கி தீ பிளம்புகள் எழுந்த நிலையில் அடர்த்தியான கரும்புகையும் அந்த பகுதி முழுவதும் பரவியது. சம்பவம் நிகழ்ந்த சிறிது நேரத்துக்குள்ளேயே சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் அந்த பகுதிக்கும் விரைந்தன. அந்த பகுதி மக்களும் உடனடியாக மீட்பு பணியிலும் ஈடுபட்டனர். இந்த விமானத்தில் 169 பேர் இந்தியர்கள் எனவும் 53 பேர் பிரிட்டன் நாட்டவர் எனவும் 7 பேர் போர்ச்சுகல் நாட்டவர் எனவும் மற்றும் கனடா நாட்டர் ஒருவர் எனவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தில் இதுவரை 200க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் இந்த கோர விபத்திலிருந்து ஒரு பயணி மட்டும் உயிரோடு தப்பியுள்ளார். அதன்படி இருக்கை எண் 11A பயணம் செய்த விஸ்வாஸ்குமார் என்பவர் உயிர் தப்பியுள்ளதாக அகமதாபாத் காவல் ஆணையரான மாலிக் தகவல் தெரிவித்தும் இருக்கிறார். பிரிட்டன் குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தனது குடும்பத்தினரை பார்க்க இந்தியா வந்துள்ளார். தனது சகோதரரான அஜய் குமாருடன் அவர் லண்டன் திரும்பும்போதுதான் விமானம் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கியவர்களில் ஒருவர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என கூறப்பட்ட நிலையில் 11A என்ற இருக்கையில் பயணித்த விஸ்வாஸ்குமார் நல் வாய்ப்பாக உயிர் தப்பி இருக்கிறார். மேலும் விமானம் புறப்பட்ட 30 நொடிகளில் பயங்கர சத்தம் கேட்டதாகவும் சில நொடிகளிலேயே அனைத்தும் நடந்துவிட்டதாகவும் உயிர் பிழைத்த விஸ்வாஸ்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் படுகாயமடைந்துள்ள விஸ்வாஸ்குமார் அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் கூறுகையில், விபத்தில் நான் உயிர் தப்பி எழுந்து பார்த்தபோது என்னை சுற்றி சடலங்களாக இருந்தன. நான் பயந்து எழுந்தேன். என்னை சுற்றி விமானத்தின் உடைந்த பாகங்களும் சிதறி கிடந்தன. பின்னர் பாதுகாப்பு படையினர் என்னை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். எனது சகோதரன் அஜய் என்னுடன் தான் அவரும் பயணித்தார். ஆனால் அவர் வேறு வரிசை சீட்டில் அமர்ந்திருந்தார். அவர் என்ன ஆனார் என்பது குறித்து எனக்கு இன்னும் விவரம் தெரியவில்லை என்றும் கண்கலங்கியபடி கூறியுள்ளார். மேலும் விஸ்வாஸ் கடந்த 20 வருடங்களாக லண்டனில் வசித்து வருவதாகவும் அவரது மனைவி மற்றும் குழந்தையும் லண்டனில்தான் வசித்து வருவதாகவும் அவர் கூறினார்.